வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. டிவைன் பவர் 9 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பேராசிரியர் சித்ரா. இந்த பதிவில் போன பதிவில் ரமணர் மகரிஷியை பற்றி பார்த்தோம். இந்த பதிவில் பூண்டி மகான் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். இவரை பற்றி, இவர் எங்கே வாழ்ந்தார், இவர் என்னென்ன அதிசயங்கள்லாம் செய்தார் என்பதை ஒரு சிறிய தொகுப்பு மூலம் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நமக்கு கடவுளை நம்ம பார்க்கணுன்னு சொன்னோம்னா யார் மூலயமா பார்ப்போன்னா நமக்கு அதுக்கு ஒரு குரு தேவைப்படுறார் இல்லைங்களா? அதுபோல் நமக்கு நம்மிடம் வாழ்ந்த மகான்களும் சித்தர்களும் இவர்களாம் தான் நமக்கு இறைவனை காமிப்பார்கள் அல்லவா? அதே போல தான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு இவருடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கலாம். ஒரு நாட்டை ஆளும் மன்னர் தன் பணி அதிகமாக இருப்பதால் எல்லா இடங்களுக்கும் சென்று நிறை குறைகளை கண்டறிவது இயலாத ஒன்று. அதுபோன்ற சந்தர்ப்பங்களில் தன் அந்தஸ்துக்கு சமமான மந்திரிகளை குறிப்பிட்ட இடத்துக்கு அனுப்பி தகவல்களை அறிந்து வர சொல்வார். இது அரசாட்சிக்கு மட்டுமில்லை, ஆன்மீகத்துக்கும் பொருந்தும். இங்கே மன்னன் என்பவன் மகேசனுக்கு சமம், மந்திரி என்பவர் மகான்களுக்கு சமம். மேலே சொன்ன உதாரணத்தைப் போல தன் ஒருவனால் மட்டும் குடிமக்களை பாதுகாக்க முடியாது என்று கருதியோ என்னவோ மகான்களை திக்கெங்கும் அவதரிக்க வைத்தான் ஆண்டவன். இறைவனிடம் மக்கள் வேண்டும் வரங்களை தங்களின் தவ பலத்தால் வழங்கினார்கள் மகான்கள். அவர்களது பிணிகளை தீர்த்தார்கள். இவரிடம் போ, உனது பிரச்சனை தீரும் என்று பகவானே சில மகான்களை அடையாளம் காட்டி அனுப்பி வைத்த நிகழ்வுகளையும் நம் புராண வரலாற்றில் படிக்கலாம். இந்திரியங்களை அடக்கி ஆண்ட மகான்கள் இந்தியாவில்தான் பெருமளவில் பிறப்பெடுத்தார்கள். உலகளாவிய ஆன்மீகத்தில் இந்தியாவுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகம். இந்த மண்ணில் நிகழ்ந்த இதிகாசங்களும் புராணங்களும் தான் ஆன்மீகத்தின் தேவையும் அவசியத்தையும் அனைவருக்கும் அடிக்கோடிட்டு காட்டின. உதாரணத்துக்கு இராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் சொல்லலாம். ஆன்மீகம் என்பது தினமும் கோயிலுக்கு போய் தொழும் கடவுள் வழிபாடு மட்டுமல்ல, கருணை, தொண்டு போன்ற நற்சிந்தனைகளை நம் சிந்தையின் கொள்ள வேண்டும். அவற்றை நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். அதுவே சிறந்த ஆன்மீகம். இப்படியாப்பட்ட நற்குணங்களுடன் வாழ்ந்து முக்தி அடைந்தவர்கள்தான் மகான்கள். இறப்பு என்பது இவர்களது தேகத்துக்குத்தானே தவிர ஆன்மாவுக்கு அல்ல. இவர்கள் சூட்சுமமாகவும் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். உள்ளன்போடு தன்னை தேடி வரும் பக்தர்களை ஆசீர்வதித்து அருள்கிறார்கள். அவர்களுடன் பேசுகிறார்கள். மகான்களில் பலர் கருவிலிருந்து உருக்கொண்டதாக தெரியவில்லை. அப்படி என்றால் எவ்விதம் இந்த பூமிக்கு வந்தார்கள்? இவர்களுக்கு ஜனன ஜாதகம் கிடையாதா? ஆன்ம பலத்தை இவர்கள் அடைந்தது புரியாதா? இப்படி பல கேள்விகள் விடை தெரியாத புதிர்தான். ஷீரடி பாபா திடீரென ஒரு நாள் ஷீரடி கிராமத்தில் வேப்ப மரத்தடியில் தோன்றியதாக அவரது திவ்ய சரித்திரம் சொல்கிறது. பூண்டி ஆற்று சுவாமிகளும் அப்படித்தான். மிக சமீப காலத்தில் சித்தியான சித்த புருஷர் பூண்டி சுவாமிகள் 1978 நவம்பர் மாதம் 3ஆம் நாள் வளர்பிறை அனுஷ்ட நட்சத்திரத்து அன்று காலை சுமார் 9:40 மணிக்கு கலசப்பாக்கத்துக்கு அருகில் உள்ள பூண்டி கிராமத்தில் முக்தி ஆனார். இவர் 3 நாட்கள் பக்தர்களின் அஞ்சலி தரிசனத்திற்கு பின் இவரது உடல் ஆகம விதிப்படி பதும ஆசனத்துடன் சமாதி கண்டது. சுவாமிகளின் உடலை சமாதிக்குள் இறக்கிய பின் அவரது தேகத்தை சுற்றி மூட்டை மூட்டையாக விபூதி, தங்கம், வெள்ளி, நவரத்தினங்கள் மற்றும் நறுமணப் பொருட்களை இட்டு நிரப்பினார்கள். அவரது பக்த கோடிகள் நடமாடும் தெய்வம் என்றும் நாமெல்லாம் போற்றி வணங்கும் காஞ்சி மகா பெரியவரால் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டவர் இந்த பூண்டி சுவாமிகள்.
பூண்டி ஆற்று சுவாமிகள் என்பது பிற்பாடு வந்த பெயர். அதற்கு முன் வரை இவர் அழுக்குச்சாமி என்றும் மூட்டை சாமி என்றும் பக்தர்களால் அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு காரணமும் உண்டு. முதலாக சுவாமிகள் கலசப்பாக்கத்துக்கு வந்தபோது ஒரு அழுக்கு மூட்டையுடன் காணப்பட்டாராம். தவிர உடலில் ஒன்றன் மேல் ஒன்றாக பலவிதமான அழுக்கு சட்டைகளை அணிந்திருந்தாராம். அதிலிருந்து இவரை இந்த பெயர்களிலே அழைக்க ஆரம்பித்தார்கள். ஆற்று சுவாமிகள் என்று இவரை பக்தர்கள் அழைக்க ஒரு தனி கதை உண்டு. 1943ஆம் வருடம் கலசப்பாக்கும் ஆற்றில் அப்பொழுது தண்ணீர் இல்லை. எனவே சுட்டெரிக்கும் ஆற்று மணலில் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்தார் சுவாமிகள். சூரியனின் வெப்பக்கதிர்கள் சுவாமிகளை பாதிக்கக்கூடாது என்று விரும்பிய உள்ளூர்காரர்கள் சிலர் இவர் அமர்ந்திருந்த இடத்துக்கு மேலே நிழல் விழும் வண்ணம் ஒரு கூரையை அமைத்தனர். இவர் அமர்ந்த நேரமோ என்னவோ கலசப்பாக்கம் பகுதியில் திடீரென பேய் மழை பிடித்து கொண்டது. எங்கெங்கோ கொட்டிய நீரெல்லாம் வடிகால் தேடி கடைசியில் இந்த ஆற்றில் கலந்தது. விளைவு ஆற்றின் இரு கரையெங்கும் தொட்டு கொண்டு ஊர் முழுவதும் வெள்ளம். சுவாமிகளுக்கு போட்டிருந்த கூரை வெள்ளத்தோடு அடித்து கொண்டு போய்விட்டது. மழை ஓரளவு விட்ட பிறகு உள்ளூர்காரர்கள் சிலர் ஓடி வந்து சுவாமிகள் அமர்ந்திருந்த இடத்தை ஆராய்ந்தனர். அங்கே கூரையும் தெரியவில்லை, சுவாமிகளும் காணவில்லை. பதவதைத்து போனார்கள். சுவாமிகள் ஜலசமாதி ஆகிவிட்டதாக தீர்மானித்து விட்டார்கள். 3-4 நாட்கள் ஓடின. கலசப்பாக்கம் ஆற்றில் திரண்ட வெள்ளம் மெல்ல வடிய தொடங்கியது. அப்பொழுது ஆற்றங்கரைக்கு வந்த விவசாயி ஒருவர் சுவாமிகள் அமர்ந்து தவம் செய்த இடத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். அங்கே சுவாமிகளுக்கு நிழல் தருவதற்காக போடப்பட்டிருந்தது. அட, சுவாமிகளுக்கு மேலே இருந்த கூரையாயிற்றே இது என்று சந்தேகப்பட்டு அங்கே பார்த்தார். என்ன ஆச்சரியம்! ஆற்றின் உள்ளே சில அடி ஆழத்தில் சுவாமிகள் எந்த நிலையில் அமர்ந்து நிஷ்டையை தொடங்கினாரோ அதே நிலையில் அப்படியே காணப்பட்டார். பரம சந்தோஷம் அடைந்த அந்த விவசாயி ஊருக்குள் ஓடிப்போய் விஷயத்தை சொல்ல அனைவரையும் கூட்டி வந்தார். பிறகு சுவாமிகள் அவரது நிஷ்டையை களையாமல் மெல்ல வெளியே தூக்கி வந்து கரையில் அமர்த்தினார்கள். ஊர்க்காரர்கள் வெள்ளத்தோடு போய்விட்டார் என்று கருதப்பட்டவர் அப்படியே உருக்குலையாமல் மீண்டு வந்திருக்கிறார் என்றால் இவர் சாதாரண பிறவி அல்ல என்று தீர்மானித்து அவருக்கு அபிஷேக ஆராதனையும் செய்தனர். கலசப்பாக்கத்துக்கு சுவாமிகள் வந்து ஆரம்ப நாட்களில் ஊர் எல்லையில் இருக்கும் அடர்ந்த புதருக்குள் சென்று அமர்ந்து அங்கேயே நிஷ்டையை கூடி விடுவது வழக்கம். இவர் இருக்கும் இடத்தை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. அவரது தவத்துக்கு தொந்தரவு இருக்காது. கலசப்பாக்கத்துக்கு சுவாமிகள் வந்து சில நாட்களுக்கு பின் ஒரு நாள் கிராமவாசிகள் இருவர் இவரிடம் வந்துள்ளனர். இருவருமே நண்பர்கள். ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி அதற்கு தீர்வு கேட்டனர். சுவாமிகளிடம் வந்தவர்களில் ஒருவரை உன்னிப்பாக கவனித்த சுவாமிகள், நீ மண்ணில் போகிறாய் அப்பா என்றார். ஆனால் அந்த இருவருக்கும் இதன் பொருள் அப்பொழுது விளங்கவில்லை. அங்கிருந்து கிளம்பி போனார்கள். மறுநாள் காலை அந்த இருவரின் ஒருவர் இறந்து விட்டான். அவனை பார்த்தவுடன் சுவாமிகள் மண்ணில் போகிறாய் என்று முதல் நாள் குறிப்பால் சொல்லியிருக்கிறார். இதன் விளக்கம் பிறகுதான் இன்னொருவருக்கு புரிந்தது. இப்படி சுவாமிகளின் சித்து விளையாட்டுகள் ஏராளமாக நிகழ்ந்தது. பூண்டி ஆற்று சுவாமிகளின் சமாதி திருக்கோயிலில் அமைந்திருக்கும் இடம் அருகே முன்னொரு காலத்தில் ஒரு ஒட்டு திண்ணைத்தான் சுவாமிகளின் குடியிருப்பு. 1960ஆம் ஆண்டு முதல் அவர் சமாதியான 1978ஆம் ஆண்டு வரை சுமார் 19 வருடங்கள் இந்த திண்ணையை விட்டு நகராமல் ஒரே இடத்தில் அமர்ந்திருந்தார் சுவாமிகள். இவர் மல ஜலம் கழித்தோ குளித்தோ எவரும் பார்த்ததில்லை.
இதே இடத்தில் அமர்ந்த வண்ணம்தான் தன்னை தேடி வந்து பலரது பிரச்சனைகளும் தீர்த்தாராம். டீ கடைக்காரர் ஒருவர் தினமும் காலை வேளையில் டீ கொண்டு வந்து கொடுப்பார். பெரும்பாலும் எதையும் வாங்கி சாப்பிடும் வழக்கம் சுவாமிகளுக்கு இல்லை. ஆனால் டீ கடைக்காரரோ தான் கொண்டு வந்த டீயை சுவாமிகளின் வாய்க்கருகே வைத்து சாப்பிட வைப்பாராம். பக்தர்களே கொண்டு வரும் உணவு பண்டங்களை தான் விரும்பினால் மட்டுமே உண்பாராம். வாழைப்பழம் போன்றவற்றை பக்தர்கள் தோலை உரித்து கொடுத்தால் ஒரு வாய் சாப்பிட்டுவிட்டு அப்படியே அதை மூலையில் தூக்கி எறிந்து விடுவாராம். இப்படி தூக்கி எறியப்பட்ட பழ குவியல்களும் உணவுப் பொருட்களும் ஒரே இடத்தில் குவிந்திருக்கும். ஆனால் அதிலிருந்து எந்தவிதமான ஒரு துர்நாற்றமும் வராதாம். மாறாக சுவையான ஒரு மனம் வீசி கொண்டிருக்குமாம். இவையே சுவாமிகளின் பிரசாதமாக கருதி எடுத்து செல்வார்களாம். சுவாமிகளின் மகிமை பற்றி அறிந்த ஓர் பெண்மணி சென்னையில் இருந்து புறப்பட்டு கலசப்பாக்கம் வந்தார். வருகின்ற வழியில் சில திருடர்கள் இந்த பெண்மணியை வழிமறித்து மிரட்டி அவர் அணிந்திருக்கும் தங்க ஆபரணங்களை எல்லாமே எடுத்து சென்றாராம். அந்த பெண்மணி, என்னடா இது, சுவாமிகளை பார்க்க வந்திருக்கும் இடத்தில் இப்படி ஆகிப்போச்சே, அழாத குறைத்தான் என்றாலும் சுவாமிகளை தேடி ஊருக்குள் வந்திருக்கிறார். அப்போது சுவாமிகள் ஆற்றங்கரையில் இருந்தார். களவு போன நகைகளை வேண்டி சுவாமிகளின் திருப்பாதங்களில் விழுந்து புலம்பினார். அதுவரை மௌனமாக இருந்த மகான், விடு, அழுது புலம்பாதே, கலசப்பாக்கத்தில் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் போய் நான் கேட்டதாக சொல்லி ஒரு இரும்பு கம்பி வாங்கி கொண்டு வா என்று அந்த ஆசாமியின் பெயரை சொல்லி அனுப்பினார் மகான். அதை பவ்யமாக எடுத்து வந்து ஆற்றில் உலாவிக் கொண்டிருந்த சுவாமிகளிடம் கொடுத்தார். பெண்மணி அந்த கம்பியை தன் கையில் வாங்கி மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு அடுத்த வினாடியே பெண்மணியிடம் கொடுத்தார் மகான். அதை கையில் வாங்கிய பெண்மணி விழிகளில் பிரகாசம். தன் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை. போமா போ, இது இரும்பு கம்பி அல்ல, சொக்க தங்கம், புலம்பாமல் பத்திரமா வீடு போய் சேர் என்று அனுப்பி வைத்தார். இந்த மாதிரியான நிறைய அதிசயங்களில் பூண்டி மகான் நிகழ்த்தியிருக்கிறார். சுவாமிகளின் சமாதி திருக்கோயில் கருங்கல்லால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பலிபீடம் நந்தி தேவர் முன்புறம் இருக்க கருவறையில் லிங்க திருமேனியுடன் அதிஷ்டானம் அமைந்துள்ளது. கருவறைக்கு வெளியே இரு பக்கமும் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானின் திருவடிவங்கள் கருவறையில் முன்புறமும் லிங்க திருமேனி பின்புறம் திருவாசியுடன் சுவாமிகளின் திருவுருவம். இடக்காலை மடித்து வைத்து வலக்காலை தொங்கவிட்டபடி சின்முத்திரை காண்பித்து சுவாமிகளின் திருவுருவம் நம்மை எல்லாம் ஆசி புரியும் வண்ணம் அமைந்துள்ளது. அங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் நம் பூண்டி மகான் அவர்கள் எல்லா ஆசிகளும் வழங்குகிறார். உங்கள் அனைவருக்கும் வாய்ப்பிருந்தால் மகான் அவர்களை போய் தரிசனம் பெற்று நம்மிட இருக்கும் அந்த கர்மாவிலை நீக்கி அவருடைய ஆசை பெற்று வரலாம். நன்றி. வாழ்க வளமுடன். இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.